இப்போ வந்து நம்ம சீட், அதாவது வந்து நமக்கு இருக்கக்கூடிய வரைபடத்தாள்கள் டிராயிங் சீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய அளவுகள் பற்றி பார்க்கலாம். A0 அப்படிங்கிறது வந்து முதல்ல இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 841 இன்ட்டு 1189, அதாவது 1189. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த அன்ட்ரிம்டு சைஸுக்கு வந்து நான் ஒரு சின்னது சொல்கிறேன். இந்த பார்ட்டை மட்டும் நம்ம ட்ரிம்டு சைஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுவோம். ஸோ அதுக்கப்புறமா அன்ட்ரிம்டு சைஸ் என்ன வரும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ முதல்ல ட்ரிம்டு சைஸ் அப்படிங்கும்போது A0வை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 841 1189, சரியா? ஸோ இதில் உங்களுக்கு முதல்ல இருக்கக்கூடிய லென்த்தானது குறைவாகவும் வித்தானது அதிகமாகவும் இருக்கும். ஸோ பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே முதல்ல இருக்கக்கூடிய லென்த்து சின்னதாகவும் வித்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். ஸோ 841 1189 அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ட்ரிம்டு சைஸோட A0வோட மதிப்பு. ஸோ அதுக்கப்புறமா A1 அப்படின்னு வேணும்னா இந்த 841 என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து அது வந்து வித்துக்கு போயிடும். ஸோ 594 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1189ஓட பாதி தான் 594. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு A0வை 2ஆம் அடித்தா A1, A1-ஐ 2ஆம் அடித்தா A2, A2-வை 2ஆம் அடித்தா A3, A3-யை 2ஆம் அடித்தா A4, A4-ஐ 2ஆம் அடித்தா A5. ஸோ வரக்கூடிய அந்த லென்த்து வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது லென்த்து வித்தும் வந்து ஒரே அளவு மாறி மாறி நமக்கு வரும். ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 841 1189 அப்படிங்கிறது வந்து நமக்கு A0வோட சைஸு. ஸோ அடுத்து வரக்கூடிய எல்லாமே என்ன ஆகும், 841 அப்படியே கீழே இறங்கும். இந்த 1189ங்கிறத மட்டும் பாதியாக்கி /2 அப்படின்னு போட்டிங்கன்னா பாதியாக்கி நமக்கு இங்கே வரும் 594. ஸோ அடுத்து வரும்போது என்ன ஆகும், A2க்கு 594 அப்படியே டைரெக்டாக கீழே இறங்கிறோம். இந்த 841ங்கிறது /2. ஸோ /2ங்கும்போது நமக்கு என்ன வரும், 420. ஸோ இதே ஆர்டரில் தான் கடைசியாக நமக்கு A5 வரைக்கும் வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 841 இன்ட்டு 1189 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 841 அடுத்து வரக்கூடிய A1ல் என்னவாயிரும், அது வித்தா மாறிடும். ஸோ 841 அப்படியே கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய்க்கோங்க. இந்த 1189 /2 2ஆல் வகுத்தீங்கன்னா என்ன வருமோ அதான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லென்த்தாக இருக்கும். ஸோ 594 இன்ட்டு 841. ஸோ இது வந்து இந்த ஆர்டர் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். 594 கீழே வரும், இதில் பாதி இங்கே வரும். அதே மாதிரி 420 கீழே வரும், 594 பாதி 297 வரும். புரியுதுங்களா? ஸோ இதான் வந்து ட்ரிம்டு சைஸ். இதை வந்து நீங்கள் ஒரு தடவை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் எதையுமே மனப்பாடம் பண்ணாமல் ஜஸ்ட்டு வந்து நீங்களே கால்குலேட் பண்ணி ஈஸியாக வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து ட்ரிம்டு சைஸ் புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அன்ட்ரிம்டு சைஸ் அப்படிங்கும்போது என்னென்னா, இதே 841ல் என்ன மட்டும் கூட்டிக்கிறோம், இங்கே 40 mm மட்டும் நீங்கள் கூட்டணும். ஸோ 40 mm இங்கே கூட்டுறோம், இங்கேயும் 40 mm கூட்டினோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 880 1230. ஸோ இது அடுத்து வரக்கூடிய இந்த நம்பர்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா ட்ரிம்டு சைஸில், இதோட எல்லாமே 30 mm. நான் சொல்கிறது அப்ராக்சிமேட்லி, புரியுதுங்களா? ஸோ அப்ராக்சிமேட்லி நீங்கள் 30 mm கூட்டும்போது உங்களுக்கு எல்லாமே அதே மாதிரி கிடைக்கும். ஸோ இதான் வந்து ஈஸியாக நீங்கள் சிம்பிளிஃபைவாக ஞாபகத்தில் வச்சுக்கிறக்கூடியது. ஸோ இல்லை இது ரெண்டுமே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறலாம். ஸோ பேப்பரோட சைஸ் புரியுது இல்லையா? ஸோ 841 இன்ட்டு 1189 ட்ரிம்டு சைஸ். அன்ட்ரிம்டு சைஸுங்கும்போது 880 இன்ட்டு 1230 வரும், சரிங்களா? ஸோ 1 by 1 நீங்கள் இந்த ஆர்டரை மட்டும் திரும்ப நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு தடவை நீங்களே வந்து சீட்டில் வந்து போட்டு பாருங்கள். ஸோ ஏற்கனவே போர்டை பற்றி ஒரு தடவை சொல்லியிருந்தேன் இல்லையா? போர்டு என்ன வந்திருக்கு நமக்கு, B0 B1 B2 அண்ட் B3 அப்படிங்கிற போர்டு சைஸ். அந்த போர்டு சைஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம போனதில் சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த போர்டு சைஸுங்கிறது வேறு, இங்கே பேப்பர் சைஸுங்கிறது வேறு. ஸோ புரியுதா? ஸோ பேப்பர் சைஸ் வேறு, போர்டு சைஸ் வேறு. ஸோ இந்த பேப்பர் சைஸுங்கிறதுல வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும்
கேட்டுக்குங்க.